கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வேலைக்கு போய் ஒரு காலத்தில் மனுஷனுங்களை உட்கார வச்சுன்னு மனுஷனுக்கு என்ன நான் உணர்ச்சிக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அன்பால் 8 அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் போட்டுறாங்க. நகை நகைப்பாங்க, நகை இழிவருள் மறுக்கை அச்சம் அவா வெகுளி வாங்கிட்டு. அதில் இப்போன்னா என்ன 8க்கு சொல்லிட்ட உடனே அதில் நெகிழ்ச்சி இல்லையே. இப்போ அழுகைன்னு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க, அதில் நகை அழுகை இழிவருள்லாம் போட்டுறாங்க. நகைன்னா என்ன, இது இப்படிதான் நகை நகை நகையா கிறிஸ்பா இப்போ சரி சத்தம் வரக்கூடாது, சத்தம் வராமல் சிரிக்கணும். புரியலையா உங்களுக்கு? சத்தம் வர மாதிரி சிரிச்சா அப்போ தான் ஒன்றும் ஆகுது. இப்போ அந்த 8ல் எதை சொன்னாங்க, இதுவாயா எதை சொன்னாங்க 8ல் ஒன்று. இப்போ ஒருத்தர் ஒரு உச்சக்கட்ட அறிவாளி ஒருத்தர் உண்டாகி என்ன பண்ணிக்கிறாரு, இதில் நெகிழ்ச்சி இல்லை. எதில் ஆழ்த்துக்குலாம் நெகிழ்ச்சியோடு ஆடலாம்ல, எப்படி ஆடுன்றது ஒன்று. சில பேர்லாம் அப்படியே இருப்பாங்க, அந்த பணத்தை பார்த்துனே இருப்பாங்க, தண்ணி மாட்டுன்னு கம்முனே விடும், ஒரு சத்தமாக வராது. பார்த்தீங்களா, ஒரு சொல்லலாம் அடிச்சுப்பாங்க, நம்ம லிமிட் நம்ம, அவங்களுக்கு தண்ணியே வராது. இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? எங்கள் அத்தை ஆற்காட்டில் எங்கள் அத்தை சேர்த்துட்டாங்க, போயிருந்தேன். மருமவோ தூக்கும்போது உருண்டை அழுதா. அது வரைக்கும் நல்லா உட்காந்து இந்த பொண்ணுக்காரி அவன் ஊந்து உருண்டானோன்னு இவளும் போய் ஊந்து உருண்டா. இந்த போட்டி அப்பவும் மாமியார் மருமவ பிரச்சனை இருக்குது. இன்னும் சில பேர் கொல்லி போகிறதுக்கு சண்டைலாம் போடுவான் போய். எதுக்கே சொத்துக்குது, அப்புறமா பங்கு கொடுப்பாங்க. அப்போல்லாம் கொல்லி போட்டாக்கா தான் பங்கெல்லாம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, இப்போ வேறு மாதிரி ஆகிட்டோம். இதில் நெகிழ்ச்சி இல்லை, அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி அவங்க அன்பால் 8ன்னு சொல்லி உணர்ச்சிகளை 8ன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பலவிதமாக பல்லாயிரம் விதமான உணர்ச்சிகளை கொட்டுறோம். நம்ம மனித மூளையிலேருந்து உணர்ச்சிகள் 8, 10, 5 அப்படிலாம் நம்பர்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு இலக்கணத்துக்காக அது மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரே மாதிரியோட உணர்ச்சியோடு இருக்கிறோம், காதிலே டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லை. நம்ம காதலிக்கிறேன்னு சொன்னியா, பொண்ணு பார்க்க வந்தாங்க, நம்ம காதலிக்கிறேன்னு சொன்னியா, அதான் சொன்னடி நேற்று அப்படின்றான். இல்லை அவங்கக்கிட்ட சொன்னியா, அவங்ககிட்ட என்ன சொல்லு, உங்ககிட்ட தானே சொல்லணுன்றான் அவன். இன்னும் மோசம், நான் காதலிக்கிறேன்றதை ஏண்டி போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். நம்ம காதலிக்கிறோன்ற விஷயத்தை ஏன் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்குறான். இப்போ இதெல்லாம் உணர்ச்சியில் இல்லை. அவர் 8 பேர் போட்டார், அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு, சார் இது மாதிரி 8 வினைச்சு, இதெல்லாம் எந்த கதையில் சேர்க்கறது இல்லை. அதனால் நெகிழ்ச்சியில் இல்லை. அது ஒரு 8 அவங்க சொல்கிறாங்க. மனம் அது மாதிரி 8 விதமான உணர்வுகளை கொண்டாடும் போவோம்னு அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. ரைட்டுறாங்கலாம் கிடையாது. உணர்ச்சிகள் பலவிதம், ஒரே மாதிரி கிடையாது. மனித உணர்ச்சிகள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி உணர்ச்சி வசப்படுறான். எல்லோரும் ஒரே மாதிரி உணர்ச்சி வசப்படுவான் யார், அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சிரிங்க, நான் ஜோக் வச்சா எல்லோரும் ஒரே மாதிரியாக இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. தாக்கத்தை ஒரே மாதிரி தாக்கத்தை, என் மேலே கோவம் வரவனு கூட ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து. ஒருத்தருக்கு கோவம் உன் பொண்டாட்டியை வெளியே விடுன்றாங்க, ஒருத்தருக்கு கோவம் உன் பொண்ணை விடுன்றாங்க, ஒருத்தருக்கு கோவம் என்னாண்டு விடுன்றாங்க. சின்னத்தை செய்து ஒரு கோவம் தமாசாக இருக்குது. இப்போ இதுக்கு கோவம் எப்படி, என் மேலே கோவம்னா ஒரே மாதிரி தானே, நான் ஒரு ஆள் தானே, என் மேலே ஒரே மாதிரி தானே கோவம் பண்ணால், ஏன் என்கிட்ட ஒரே மாதிரி கோவப்பட மாட்டேன்றாங்க? இப்போ எதை கோவம்னு சொல்கிறது? கோவப்படாதுன்னு எல்லாரையுமே சொல்கிறோம். இல்லை அந்த மாதிரி கோவப்படாதுன்னு நான் சொன்னான் சொல்லுவான். எப்படி இது அப்பா வெறுப்பே எப்படிலாம் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. நமக்கு ஒரே ஆள் தான், அவங்களுக்கு வர வெறுப்பு ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நாள் சக்கரை இல்லாமல் காப்பி, ஒரு நாள் சக்கரை போட்டு காப்பி, ஒரு நாள் காப்பியே லெட்டி, இன்னும் காப்பியே கிடையாது. வெறுப்பே பல விதம். வெறுத்து மூஞ்சில் ஊற்றுறது வெறுப்பு, வெஸ்ட்டு போயிடுற வெறுப்பு, சில்லுன்னு கொடுக்குற வெறுப்பு, அப்படித்தானே. சொம்மனா வெறும் காப்பித்தூளை மட்டும் இப்போ சுத்தலில் போட்டு களிக்கு ஏதாவது கொடுக்குற வெறுப்பு, டிசைனாக இருக்குது வெறுப்புலையே. ஒரே ஆள் ஒரு மாதிரியாக வெறுப்பாக வரா. நீங்கள் யாருன்னா அதே மாதிரி ஒரு கரெக்டாக சார் நான் இவ்வளோ தான் கரெக்டாக வெறுப்புன்னா இப்படி தான் இருக்கும், எப்படி கோவம் இப்படி தான் இருக்குன்னு யாருன்னா சொல்ல முடியும்? இதில் நெகிழ்ச்சி எங்கே இருக்குது? இப்போ நெகிழ்ச்சி இல்லையே சார். ஆமாம், நெகிழ்ச்சி இருந்தோடனே மகிழ்ச்சி இல்லையே சார்னும். நகை போட்டு வச்சுக்கிறாங்க, மகிழ்ச்சி இல்லையே, ஆனந்தம் வர இல்லையே. லட்ச உணர்ச்சிகள் இருக்குது, அதெல்லாம் வரையறுக்க முடியாது. எல்லா உணர்ச்சிகளையும்
வரையறுக்க முடியாது. ஒரு பாட்டு ஆளாளுக்கு வேறு வேறு. மௌனமான நேரம்னா எது? மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இப்போ நான் கேட்ட உடனே எனக்கு வயசாகிடுச்சிங்க, இளம் மனசில் தான் பாரமாக இருக்கணும், 50 வயசுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, மௌனமான நேரத்தில் பாரமாகவே இருக்கக்கூடாது சொல்லலாமா? மௌனமான நேரமா அது சத்தம் போடுற நேரமா? ஊன்றாங்க. இப்போ மௌனமான நேரமாக சத்தம் போடுற நேரமா இது? இப்போ இதெல்லாம் அதில் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க சொன்னவங்க சும்மா ஒரு 8 சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் வச்சுன்னா அதே மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க. புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வாழ முடியாதுங்க, கஷ்டம். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கோவப்படணுன்ட்டு கோவப்படுவது எப்படி அப்படின்ட்டு லேனா தமிழ்வானம் புக்கை ஒன்று வாங்கிட்டு வந்து, ஏன்னா ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்டு போய் நீங்கள் இல்லை கூகுளில் போயிட்டு ஏஐ கிட்டே போய் இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட இல்லை என் காதலன்கிட்ட நான் கோவப்படணுன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லும் என்னன்ட்டே இப்படி கோவப்படணும். கேட்டு பாருங்கள். ஃபோன் எதாக்கா வாழ்மா ஃபோன் எடுத்த உடனே முதல் கேள்வியே கேளுங்கன்னுட்டேன். ஆமாம், ஜெமினி ஏஐ கிட்டே கேளுங்க. இதுலேயே எது இருக்குது பாருங்கள், டீப்சீக்கு, ஜெமினி ஏஐ, நிறைய ஏஐ எல்லாம் டூல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கிட்ட கேளுங்க. இது மாதிரி நான் ஒரு 3 வருஷமாக காதலிக்கிற ஒரு பையனை, அவங்ககிட்ட நான் எப்படி கோவப்படணும் கேட்டிங்கன்னா அது சொல்லும். லேசாக அவன் பேரை கேட்டு சரியில்லைன்னு சொல்லி, இல்லை கோவப்பட வைக்கணும் சொல்ல முடியா. நல்லா சிரிச்சுன்னு போயிருப்போம், கோவப்படுவான். கோவமாக போகலான்னு பார்ப்போம், சிரிப்பு காட்டுருவான். அங்கே போய் நம்ம வந்து கோவத்தெல்லாம் கொட்டலான்னு போவோம். நம்ம வெறுப்பாக போனால் நம்ம சிரிச்சுன்னு ஒரு ஜோக்கர் பிஸ்கெட்டு போய் என்னத்தை பண்ணுறதுன்னு வந்துடுவோம். இல்லை இன்றைக்கி விடுறது இல்லைடா அப்படின்னா அங்கே போனால் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நல்லா சந்தோஷமாக பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக போயிருப்போம். ஆனால் சலுக்குன்னு வரையன்றுருவான். சோறு பொண்டாட்டிங்களே புருஷனுக்கு சோறு போட்டாங்கன்னா அப்படி தானே இது. இல்லை சொம்மனா ஒரு 4 வெங்காயம் தக்காளி வெட்டி சொம்மனா தீச்சிட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீ எப்படி இதை செஞ்ச, இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையேன்னுவான். ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன்ருவா. வேர்த்து விறுத்து போய் செஞ்சுருப்பா. உப்பு இல்லைன்னு சாப்பிடாம கூட பார்த்துருவாங்கறான் சனியனுங்க. சில பேர்லாம் கோவம் வந்தால் சாப்பாடு மேலே காட்டுற சனியங்கிறான். அந்த உணர்ச்சியிலே இல்லையே, நல்லா இருக்காது. அப்படி கிடையாது. உணர்ச்சிகள் 8 மட்டும் கிடையாது, எக்கச்சக்கம். எல்லோருடைய உணர்ச்சி ஒரு போல் கிடையாது. ஒன்று போல் இருந்தாக்கா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம் தானே. இப்போது ஒரு காதலனோ ஒரு காதலியோ கணவனோ மனைவியோ ஏன் இன்னொரு அப்படி திரும்பி பார்க்குறாங்க? இவன் சிரிப்புக்கும் அவன் சிரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே சிரிக்கிறாங்க, அப்படி தானே? ஆமாம், என்ன நகை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் கேட்குறாருன்னு நம்மளும் சொல்லிட்டு போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.